சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி, இப்ப சொல்லு. செல்வி என்ன சொன்னாங்க? டேய் சொல்லுடா, செல்வி சொன்ன விஷயத்த சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நீ இப்ப சொல்லல, கொன்னுடுமா உன்ன. சொல்லு. ஐயோ, நம்ம வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டோமே. இவங்கிட்ட செல்வி சொன்ன விஷயத்த சொன்னா நம்ம மண்டையை பொளந்துருவானே. டேய், என்னடா செல்வி என்ன சொன்னாங்க? அது ஒண்ணு இல்ல வேலு, நீ சொன்ன விஷயத்தை எல்லாத்துக்கும் செல்வி சரின்னு தான் சொல்லிச்சு. ஆனா அது என்ன ஆனா? இல்ல, பூஜாவோட கல்யாண விஷயத்துல மட்டும் அண்ணன் சொல்றது சரியா தப்பான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்க்க சொல்லிச்சு. ஆமா வேலு, அந்த இன்ஸ்பெக்டர் பிரம்மா ஃபேமிலியை பத்தி செல்விக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே தெரியும். உங்க அண்ணன் உங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு பூஜாவும் முக்கியம் தானே. அவளுக்காக தான் செல்வி இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கா. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. வாமா தங்கச்சி, நல்ல வேலை நீயே வந்துட்ட. என்னாச்சு? இல்ல, நீ சொன்னத வேலிக்கிட்ட சொன்னோம், அதான். என்ன வேலு, எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? வேலு, எதனா பேசுடா. அதான் தங்கச்சி இவ்வளவு தூரம் சொல்லுதுல, நீ ஏன் ஒரு முறை அண்ணன் கிட்ட இதை பத்தி பேசக்கூடாது? டேய், இதுக்கு தான் இங்க நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப கூட நான் தான் அண்ணன் கிட்ட பேசி பார்க்கணும் இல்ல? நாங்க சொல்றதை இவங்க கேட்கவே மாட்டாங்க, இவங்க மாறவும் மாட்டாங்க. டேய், அது இல்லடா வேலு. நிறுத்துறா. அங்க என் அண்ணன் தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரு. ஆனா இந்த மாதிரி சமயத்துல கூட இவங்க நினைச்சதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல? இவங்களோட எப்படி வாழ முடியும் என்னால? வேலு, ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? போதுங்க. நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவீங்க. அண்ணன் தம்பி பாசம்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நான் இங்க வந்ததே முட்டாள்தனம். எல்லாம் என்ன சொல்லணும்? செல்வி, செல்வி, தங்கச்சி. ஐயோ, டி பக்கோடா, என்னடா இது? சமாதானம் பேச வந்தா இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் பிரச்சனை பெருசாயிடுச்சு. செல்வி, வெளியே போறேன்னு அதுக்குள்ள வந்துட்ட? ஆமாமா. என்ன விஷயம்? காலையில கிளம்பிட்ட? வேலுவை பார்க்கதா. மாப்பிள்ளை பார்க்க போனியா? என்ன செல்வி சொல்ற? ஏய், மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? ஏய், என்னடி, ஏதாவது பதில் சொல்லுடி, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. செல்வி, என்ன பாப்பு, மாப்பிள்ளை போய் பாத்துட்டு வந்தியா? எங்கம்மா போய் பாத்துட்டு வர? அவர் என்னம்மா சொன்னாரு? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்பா. மறுபடியும் பிரச்சனையா? செல்வி, என்ன சொல்ற நீ? என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை என்னதான் சொன்னாரு? பக்கோடாவும் மயிலும் வேலுவையும் என்னையும் எப்படியாவது சமாதானப்படுத்தி வைக்கணும்னு 2 பேரையும் ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா சமாதானம் பேச போன இடத்துலதான் நேத்து வீட்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரிஞ்சது. தற்கொலை பண்ணிக்க போறத பார்த்து வீட்ல எல்லாரும் பதறி போயிட்டாங்களாம். வேலுதான் கதவை உடைச்சு திருமமாவை காப்பாத்திருக்காராம். பூஜாவும் வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான்னு சொன்னாரு. ஏய், என்ன செல்வி சொல்ற? அவர் ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? அது மட்டும் இல்லம்மா, திருமமா தற்கொலை செஞ்சுக்க தூண்டின காரணமே நாம தானே பழிய வர போட்டிருக்காங்க. யாருமா அப்படி சொன்னது?
செல்வி நாம காரணமா? ஏய், நாம என்னடி பண்ணோம்? இப்படி அநியாயமா இவ்ளோ பெரிய பழிய நம்ம மேல தூக்கி போடுறாங்க. சரி, யார் அப்படி சொன்னது? வேற யாருமா சொல்லுவாங்க? எல்லாம் அந்த கீர்த்தியும் அவங்க அம்மாவும் தான். பிரச்சனை நடந்து முடிஞ்சதும் 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டு வேலுவ மிரட்டி இருக்காங்க. ஏமா அந்த தெருவுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன? ஏன் அப்படி முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாரு? அப்படி என்ன பிடிவாத அவருக்கு? செல்வி சொல்றதை கேக்குறப்போ அப்படி மனசெல்லாம் பதறுதுங்க. இது நேர்ல பார்த்த மாப்பிள்ள சம்மந்தி வீட்ல இருக்கிறவங்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? ஐயோ கடவுளே, என்ன மனுஷன் இவரு! வீட்டுக்கு மூத்தவர்னு நினைச்சா இப்படியா பண்ணுவாரு? என்னாலயும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியலமா. மாமா ரொம்ப தெளிவானவரு. ஏதோ நம்ம மேல இருக்கிற கோவத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அவரு நினைச்சதை சாதிக்கிறதுக்காக இப்படித்தான் உயிரே கொடுக்க போவாரான்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. இவர் பாட்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏங்க, நாம என்னங்க தப்பு பண்ணோம்? அவங்க பொண்ணு பூஜை நல்லா இருக்கணும்னு தானே நம்ம இவ்ளோ பேசணும். அத அவங்க ஏத்துக்கலனா அத விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. ஏய், இவ்ளோ பெரிய பழியெல்லாம் நம்மளால சுமக்க முடியாது. என்ன பேசுற நீ? அது என் பொண்ணு வாழ போற வீடு. அந்த வீட்டுக்குள்ள கீர்த்தி அந்த கேடுகட்ட பிரம்மாவும் கை கோர்த்து ஒன்னா வந்து நின்னா என் பொண்ணு நிம்மதியா வாழ விட்டுருவாங்களா? அந்த திருமுருகன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நம்ம பொண்ணுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஏங்க, நீங்க சொல்ற அதே பயம் எனக்கும் இருக்கதாங்க செய்யுது. ஆனா நிலைமை இவ்வளவு தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தெரு மாதிரி நம்மளும் நம்ம புடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்க முடியாது. அவங்க பொண்ணு விஷயத்துல அவங்களுக்கு இல்லாத அக்கறை நமக்கு எதுக்குங்க? அந்த பிரம்மாவோட பையன்தான் பூஜாவுக்குன்னு தலையில எழுதியிருந்தா அத நாம இல்லங்க யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. நமக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கை தாங்க முக்கியம். அந்த பிரம்மாவால நம்ம பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நாம நம்புவோம். இனிமே நாம இந்த விஷயத்தை பத்தி அவங்க யாருக்கிட்டயும் எதுவும் பேச வேண்டாம். மனோன்மணி, என்ன பேசிட்டு நீங்க இருக்க? கொஞ்சம் சும்மா இருங்க. செல்விமா, இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். பூஜா விஷயத்துல நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனா எனக்கு பூஜாவோட வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். இங்க பாரு, நான் சுயநலமா பேசுறேன்னு கூட நினைச்சுக்கோ. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு பண்ணவங்க நாளைக்கு இவங்களே ஏதாவது பண்ணிக்கிட்டு நம்ம மேல எப்படி வேணாலும் பழிய போடலாம். அப்படி ஒரு நிலைமை உனக்கு வர வச்சுட்டு அதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. இங்க பாரு, தயவு செஞ்சு இந்த அம்மா சொல்றத கேளு. இனிமே அந்த பூஜா கல்யாண விஷயத்துல நீ தலையிடாத. மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா செல்வி, இது நமக்கு தேவையில்லாத விஷயம். மாப்பிள்ளைக்கும் உனக்கும் இந்த விஷயத்தினாலதான் பிரச்சனையே வந்துச்சு. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். நீ இதுல இருந்து விலகி இருக்கிறதா உனக்கும் எங்களுக்கும் நல்லது. அம்மா, நான் சொல்றத இல்ல செல்வி, எங்களால இதுக்கு மேல நீ மாப்பிள்ளைய விட்டு தனியா தவிக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு தெம்பில்லம்மா.